திருநங்கைகளுக்கு என்ன கொடுத்துட்டீங்க? முதல் 2020 திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா ரியா என்ற திருநங்கை ஒரு கவுன்சிலர் ஆனாங்கன்றதையும் வரலாறு நிச்சயமாக மறந்து விடாது. அவங்க கேட்டது சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எவ்வளவு நிச்சயமாக வரும் காலங்களில் கண்டிப்பா வருமா. அதுக்கான ஒரு திருநங்கைங்கிறதுக்கு ஒரு வாரியமே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லையே ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லையே கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை செஞ்ச எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா அவர்கள். டெல்லியில் கொண்டு வந்ததே அவர் தான். அதையும் மறுத்துவிட முடியாது. அந்த வார்த்தையை ஃப்ரேம் பண்ணதே முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தான். இதில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்லியே ஆகணும். கடந்த வருடம் மட்டும் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு 28,000 புகார்கள் வந்திருக்கு. அதில் 55% உத்தரப்பிரதேசத்துலேருந்து மட்டும் பதிவாயிருக்கு. மறந்துட வேண்டாம். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறம் டெல்லியில், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் பீகார், அதுக்கப்புறம் ஹரியானா, ராஜஸ்தான், அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு. 608 புகார்கள் மட்டுமே பதிவாகியுள்ளது. இது நான் கூறலை, தேசிய மகளிர் ஆணையம் கடந்த ஆண்டு அறிவிட்ட அறிக்கையில் வந்த விஷயம் இது. அதுக்கப்புறம் இந்த 5 தென் மாநிலங்களை கம்பேர் பண்ணுறேன். இங்கே இருக்கிற நம்மளுடைய ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டில் இதில் பார்க்கும்போது தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே குறைவான குற்றங்கள் பதிவாகியிருக்கு. அதுவும் நான் கூறலை, அதே தேசிய ஆணையம் தான் கொடுக்கிறது. அதே மாதிரி மெட்ரோ நகரங்களில் சென்னை முதல் இடத்துல இருக்குது பெண்கள் பாதுகாப்பாக இருப்பது. இங்கே சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் டாக்டர் கனிமொழியோட வார்த்தை கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வார்த்தையும் கிடையாது, அவங்கள் ஆளுகின்ற ஒன்றிய அமைச்சகத்தின் தேசிய ஆணையத்திலிருந்து கூறப்பட்டுள்ள சொல் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம்.